நீங்கள் யோசித்து செய்கிற ஒரு வேலையை ஏஐ வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக செய்யும்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நான் எந்த டாப்பிக்கை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா ஏஐ ஏஜென்ட்ஸை பற்றி பேச போகிறேன். ஏஐ ஏஜென்ட்ஸ்னால் என்ன? பேசிக்காக நீங்கள் இப்போ ChatGPTக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா ChatGPT என்ன பண்ணும்? நீங்கள் கேட்குற கேள்விக்கு அது பதில் சொல்லும் திரும்பி. ஆனால் அதுவே ஏஐ ஏஜென்ட்ஸ்னால் என்னென்னா, நீங்கள் கேட்குற கேள்விக்கு அது பதில் சொல்லி அதால் ஏதாவது ஒர்க் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அந்த ஒர்க்கையும் உங்களுக்கு பண்ணி கொடுத்து அதுவும் கற்றுக்கும். ஸோ பேசிக்காக என்ன அப்படின்னா, நீங்கள் இப்போ ஒரு ஒர்க் வந்துட்டு அதுக்கு அசைன் பண்ணியிருக்கீங்க. இந்த மாதிரி எனக்கு இந்த டேட்டா பேஸுக்கு டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு எனக்கு நீங்கள் ஒரு ஒர்க் அசைன் பண்ணியிருக்கீங்க. அந்த ஒர்க்கை அசைன் பண்ணதை அது பண்ணிவிட்டு அதே மாதிரி மறுபடியும் அந்த ஒர்க்கை நீங்கள் அசைன் பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அது ஞாபகம் வச்சுக்கும். ஸோ இந்த லெவலுக்கு அட்வான்ஸ்டாக இருக்கிறது தான் ஏஐ ஏஜென்ட்ஸ். ஆனால் இதில் உள்ள ஒரு முக்கியமான லிமிடேஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரே ஒரு ஜாப் லைக் ஸ்பெசிஃபிக்கான நீஷில் உள்ள ஜாப்ஸ் தான் நீங்கள் வந்துட்டு அதுக்கு அசைன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்துட்டு டேட்டா பேஸில் உள்ள டேட்டா வந்துட்டு லெஃப்ட் டு ரைட் மாற்றணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்காக ஒரு ஏஜென்ட் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஏஜென்ட்டை வேற எங்கேயும் யூஸ் பண்ண முடியாது. இது ஒரு முக்கியமான லிமிடேஷனாக இருக்குது ஏஐ ஏஜென்ட்ஸுக்கு. முக்கியமான லிமிடேஷனை கிராஸ் பண்ணுறதுக்கு தான் இப்போ ரீசெண்டாக ஒரு கான்செப்ட் வந்திருக்கு, MCPன்னு சொல்லிட்டு. நான் அந்த கான்செப்டை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ பேசிக்காக அதுதான் ஏஐ ஏஜென்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் ஏதாவது வேணும் அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.